சிறப்பு விருந்தினர்களோடு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் திரு இதயதுல்லா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் திரும்ப ஒரு விஷயத்தை சொல்றாரு. அப்போது மக்களுக்கு ஒரு மெசேஜை சொல்றாரோ இதன் மூலமாக சந்திப்பது முதலமைச்சர் பிரதமர்ன்றதை தாண்டி திமுக பாஜகவை சந்திக்குது அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்றாரோ மக்களுக்கு இது எப்படி கன்வே ஆகும்? காசி அவர்கள் சொன்னது மாதிரி அவர் ஒரு முதல்வராக போறாரு, நிதி ஆயோக் கூடுதலில் கலந்துக்கிறாரு, நிதி கேட்குறாரு, ஃப்ளோரில் 2 பேரும் நேருக்கு நேரம் நின்று பேசுகிறாங்க. யார் 2 பேரும்? பிரதமரும் ஆமாம், பக்கத்தில் ஆந்திராவுடைய முதல்வரும் இருக்காரு. அதிகமாக பேசிக்கிட்டு 2 பேரும் படுத்துக்காங்க. இல்லை அது அங்கேயே எல்லாரும் சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசினேன் முதலமைச்சர் சொல்றாரு. ஒரு படம் காமிக்கிறேன், மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச படம். இல்லை படம் தான் நம்ம பேசி பயன் இல்லை, 2 படம் காமிக்கிறேன். இல்லை சார், காமிச்சாலும் டிஸ்பிளே ஆகாது, மக்களுக்கு தெரியும். மோடி அவர்கள் கைகட்டி இருக்கிறாரு, ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. இது முதல் படம், சொல்லி முடிச்சுக்கிறேன். 2வது படம் அதே நீங்கள் சொன்னீங்கல்ல, அது 4 காரில் போகலாம், 7 காரில் போகலாம். ஏன்னா டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, டயருக்கு அவங்களுக்கு ரொம்ப சொந்தம் இருக்கு. பஞ்சர் ஆச்சுன்னு வச்சுங்க. இல்லை நான் கேட்குறேன், அதனால தப்பு கிடையாது. 4 காரோ 7 காரோ அது சொல்லலை. ஆனால் போகும்போது நான் அமித்ஷா அவர்களை பார்க்க போறேன்னு சொல்லலை, போய் பார்த்தாரு. இல்லை அதில் ஒரு இக்கன்னா போகிறப்ப எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்றத பின்னாடி சொன்னார். அப்போ ஒரு 2 கட்சி 2 கட்சி ஒரு கூட்டணி பற்றி பேசும்போது அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நாங்கள் டிஸப்பாயின்மெண்ட் ஆயிரோம்னு சொல்றது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம். பேச போகிறது எது? கூட்டணி. சாதாரண விஷயமா? இந்தியாவிலேயே பிஜேபிக்கு கூட்டணி பேச போறோம்னு போல டெல்லி போனாங்க, அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு, நாங்கள் பார்த்தோன்னு அப்புறம் இபிஎஸ் சொல்றாரு. கேட்குறேன் சார், சும்மா ஏதோ பார்க்க போல சார். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. எது? கூட்டணி பேசுறது. இதெல்லாம் எவ்வளோ நாள் நீங்கள் சொல்லலாம். நான் அதிமுக அலுவலகத்தை பார்க்க போனேன், ஆஃபீஸை திறக்க போனேன்லாம் சொல்லலாம். நடந்தது என்ன? அதுதான் முக்கியம். 2வது படம் 4 பேர், முதலமைச்சர் உள்பட, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் உள்பட 4 பேர் திரு மோடி அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சரை பார்க்குறாங்க. அவர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காரு, இவங்க 4 பேரும் கை கட்டி உட்கார்ந்துருக்காங்க. பாடி லாங்குவேஜ் வச்சு நம்ம ஒரு விஷயம் பேசலாம் சார். ரொம்ப சிம்பிள் சார். பாடி லாங்குவேஜ் என்ன பேச்சு சார் இது? இல்ல எங்க மேல கால் போட்டாரு, இல்ல எதிரில இருந்தவங்க மேல அவ கால அவர் மேல போட்டுறாரு. இது என்ன பேச்சு இது? இதெல்லாம் ஒரு லாஜிக்கா இது? அப்ப இவங்க பாருங்க, இவங்களுக்கு எந்த இல்ல இவங்களுக்கு இந்த கூட்டணி மீது எவ்வளவு இஷ்யூஸ் இல்லாம போயிடுச்சுனா கொஞ்சம் மக்களுக்கு சூர்யா எப்படி போட்டாங்க, எப்படி ஒரு படமே உங்களுக்கு பாடமா இருக்குது. நான் சூர்யா இருக்கட்டும், சூர்யாவுக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் சப்போர்ட்டா பேசுறேன்னா, பிரதமர் மோடி அவர்களை போய் யாராவது பார்த்தா இடி கேஸ்ல இருந்து அப்புறம் வருமான வரி கேஸ்ல இருந்து எல்லாம் போயிடும் அப்படிங்கிறத இன்னைக்கு அதிமுக சொல்ற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு பிஜேபி போயிருச்சா? நான் இல்லைன்னு சொல்ல வரேன். பிஜேபி ஒரு கட்சி இல்லை. ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ரொம்ப தெளிவா ஒரு வழக்கை போட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டுல ஒரு வழக்கை போட்டுட்டு போறார். சும்மாலாம் போல, அவருக்கு ஒரு வழக்கை போட்டு நிதி கொடுக்கலன்னு சொல்லி இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இனிமேல் எல்லா முதல்வர்களும் இன்னைக்கு பாஜக அரசு மேல வழக்கு போடக்கூடிய ஒரு சூழலை நிதி விஷயத்தை உருவாக்கிட்டு போறார். 2வது, அங்கே போய் காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கக்கூடிய திருமதி சோனியா காந்தி அவர்களையும் திரு ராகுல் காந்தி அவர்களையும் சந்திக்கிறாரு. முந்தின நாள் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க வெள்ளக்கொடியா, காவி கொடியா, கருப்பு கொடியாலாம் அப்புறம், இது இருப்பு கொடி. நேர நான் எங்க இருக்கேங்கிறத காமிக்கிற கொடி. நாங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கோம்னு சொல்லிட்டு தான் மறுநாள் போறாரு. இதையும் புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க என்னதான் லாலி பண்ணாலும் இப்ப திமுக பாஜக கூட்டணியா அப்படின்னு நீங்க கேட்கல. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாருன்னா அதிமுக ஓட்டர்ஸோ இல்ல அதை சார்ந்த ஒரு ஓட்டர்ஸ்க்கோ இது ஒரு மெசேஜை கொடுக்காதான் நான் கேட்கிறேன். அவங்களுக்கு தெரியும் எடப்பாடி அவர்கள் ஏடிஎம்கேவை மோடி எம்கே மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டிஎம்கே இன்றைக்கு வலிமையா இந்தியாவில் பல முதல்வர்களோட விட சிறந்த ஒரு முதல்வராக, இன்னும் சொல்ல போனா வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதும் தெரியும். அதனால தமிழக முதல்வர் தொடர்ந்து தமிழுக்காக இந்திய எதுக்குறாரு, தமிழுக்காக சமஸ்கிருதத்தை எதுக்குறாரு, தமிழர்களுக்காக நிதி கொடுக்கலைன்னு பாஜகவை எதுக்குறாரு, சமூக நீதி விஷயத்துல எதிராக இருக்குன்னு எதுக்குறாரு. இந்தியாவுடைய சுதந்திரமான இருக்கக்கூடிய அமைப்புகளை பூரா கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா அவங்க 2 பேரையும் குறுக்கிட்டாங்க. ஏன் நேரத்தை இந்தியாவுடைய
பிஜேபியுடைய கட்சி அத்துணை அமைப்புகளை நாசமாக்கி வச்சிருக்குன்னு சொன்னவர் யாரு? தமிழக முதல்வர். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் ஸ்டாலின் அவர் போய் வெள்ளை கொடி காமிக்கிறதுக்கோ காவி கொடி காமிக்கிறது அவசியம் அவருக்கு என்ன இருக்கு? சூர்யா நீ முதல் பாருங்க. யார் சொல்றாங்களா? நான் தான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க, உலகம் சொல்லுது. நான் ஏடிஎம்கே மோடி எம்கே, மோடி அவர் சொல்றாரு. நான் தான் சொல்றேன் மோடி எம்கேன்னு. நீங்க உலகமே சொல்லுது. உலகமே சொல்லுதுமா. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். மீட்டிங் மாதிரி பேசாதீங்க. இல்ல இதே ப்ளீஸ் கட்சி தமிழர்களுடைய வேலை வாய்ப்பை பறிப்பதற்கு இல்ல ஹிதாயத்துல்லா சேர்ந்து சதி செய்தார்கள். யோசிச்சு பாருங்க. திரும்ப வரேன் நான் உங்களுக்கு நேரம் தரேன் ப்ளீஸ். இல்ல எல்லாம் சூர்யா பேசல, இன்னும் சூர்யா மட்டும் முதல்ல நம்ம ஹிதாயத்துல்லா ஐயா பேசின ஸ்பீச் வந்து வீடியோ கட் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் போட்டிங்கன்னா இது காங்கிரஸ்காரங்க பேசுறாங்களா திமுக காரங்க பேசுறாங்களான்னு யாராலையும் கண்டுபிடிக்க அந்த அளவுக்கு அவர்கள் காங்கிரஸ் சூர்யா அவர்கள் 2004 இருந்து 2014 வரை என்ன நடந்துச்சு கேட்டா நான் சொல்லி ஆகணும். சென்னையில் 2 பக்கமும் 1000 கோடி கடல் நீர் குடிநீர் திட்டம் மட்டுமல்ல, உங்களுக்கு மதுரவாயில் சேது சமுத்திர திட்டம் மட்டுமல்ல, இன்றைக்கு டெட்ராய்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்கு அத்துணை கார் கம்பெனிகளுக்கு அனுமதி திமுக கேட்டதுமெல்லாம் கொடுத்தது மட்டுமல்லாம ஆசியாவிலே கார் டெஸ்டிங் சென்டர் மக்களுக்கு தெரிய வேண்டிய செய்தி. கார் டெஸ்டிங் சென்டர் வந்து முத்துமாணிக்கம் உங்களுக்காக பேசிட்டு இருக்கேன். கார் டெஸ்டிங் சென்டர் உள்பட நோக்கியா செயின்கோபி இவ்வளவு விஷயங்கள் 2014 வரை என்ன செஞ்சாங்க செம்மொழி ஆக்குறாங்க. இவ்வளவு விஷயம் திரு கார்கே அவர்களே, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணும். மக்களுக்கு தகவல் போகணும். ரொம்ப சிம்பிள்ங்க. 2019 இருந்து தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கு. 10 முறை தேர்தலில் வந்து அதிமுக தொடர்ந்து தோல்வி முகத்தில் இருக்கு. இன்றைக்கும் 52 இருந்து 53 விழுக்காடு வாக்குகள் இருக்கு. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் சரிவு ஏற்பட்டாலும் 47 48 வந்துருச்சு. எங்க இருந்து இவங்களுக்கு இன்னொரு சொல்றாங்க ஒரு கூட்டணி, நாங்க எங்க கூட்டணி இன்னும் பெரிய கூட்டணினா எங்க இருந்து வரும்? அதிமுக பாஜகவே ஒரு பெரிய கூட்டணி தான், 13 இடத்துல ஜெயிக்கும்ன்றாங்க. அந்த 2 தான் சார் 2019 இருந்துச்சு. 2019 யார் இருந்தா? ப்ளீஸ் பாஜகவும் அண்ணா 2 தான் இருந்தாங்க. 2021 யார் இருந்தா? பாஜகவும் அண்ணா இருந்தாங்க. கொஞ்சம் அமைதியா ப்ளீஸ், தயவு செய்து காசி ப்ளீஸ். 2019 பாஜக அதிமுக தான், 2021 பாஜக அதிமுக தான். இப்போ நான் எதுக்கு சொல்றேன், இன்னைக்கு வரையும் தொடர்ந்து இந்த கூட்டணி ஏறத்தாழ 50 விழுக்காடுக்கு மேலுக்கில் இருக்கு. இப்போ மீதி 50 விழுக்காடு இல்லை, நாம் தமிழர் கட்சி போல ஒரு 8% 10% போக இந்த 40க்குள்ள தான் நீங்க எங்கிருந்து எடுக்கணும். நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லிருச்சு, நாங்க இந்த ஜூன்லயே எல்லா சட்டமன்றத்துக்கான வேட்பாளரை போடுறோம் சொல்லிருச்சு. இந்த 40க்குள்ள நீங்க இருந்து எங்கிருந்து புதுசா ஒரு கட்சி வரும்? ஏற்கனவே வெளியில இருந்த கட்சி கமலஹாசன் உள்ள கட்சி, அதுவும் எங்களோட சேர்ந்துருச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன், ரொம்ப சிம்பிளுங்க. இந்த 40 விழுக்காடுக்கு நீங்க முதல் வருவீங்களா? என்ன காரணம்? அதுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இனிமேல் பிஜேபியோட கூட்டணியே இல்லைன்னு சொன்னதுனால இன்னைக்கும் அதிமுக கட்சியில் ஒரு பிரிவினர் அந்த மீறும் பொழுது எதிராக இருக்கிறார்கள். முந்தின தேர்தலில் பார்த்தோம். நான் சொல்லி முடிச்சேன். யாரை பார்த்து யார் பயப்படுவது முக்கியம். நான் சொன்னது இந்த 40 விழுக்காடு ஓட்டுக்குள்ள அது அவர்களுக்கு கிடைக்குமா? 18 பிளஸ் 20 மொத்தமே 38 தான் சமீப தேர்தலில் வாங்கினாங்க. இனி ஒரு கட்சி எந்த கட்சி வருது, அந்த கட்சி இதுவரை வாக்குல இதுவரை எத்தனை ஓட்டுன்னு தாவேகாவா இருக்கட்டும் எவ்வளவு ஓட்டுன்னு தெரியாது. அது எங்க இருந்து எடுக்கும்? திரும்ப பாஜக இருந்து எடுக்குமா, அதிமுக இருந்து எடுக்குமா, தாவேகா தெரியாது. ஆக நீங்க கேட்ட கேள்விக்கு நான் திரும்பவும் சொல்றேன், ரொம்ப தெளிவா சொல்றேன். 50 விழுக்காடுக்கு மேல் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு 10 விழுக்காடு சுயேட்சையும் பாஜகவும் இருக்குது. அதாவது 2004 to 16 டெட்ராய்ட் ஆஃப் இந்தியாவை சென்னை மாறிடுச்சுன்னு ஐயா சொன்னாரு. 96 ஹூண்டாய் வந்து இங்க
இருங்காட்டுக்கோட்டையில் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சிட்டாங்க சென்னையில். அதே 96 ஃபோர்டு வந்து மறைமலை நகரில் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அது தவறான கருத்து. திமுகவோடு சேர்ந்து முடிச்சுட்டு நான் பேசவே இல்லை. இந்த நிகழ்ச்சி ஆயுதத்தோடு நிறைவேறுகிறது. விவாதத்தில் இந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.